நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. இல்லையே இது போல விண்ணிலும் நேசங்கள் இல்லையே இது போல விண்ணிலும் காண்கின்ற கண்களில் கணிகின்ற தோழமை இங்கில்லை யார்க்குமே பகை என்ற பேதமை இங்கில்லை யார்க்குமே பகை என்ற பேதமை கிராமங்கள் எல்லாம் கோகுலம் ஆனால் மாற்றங்கள் வந்தாலும் மனம் ஏற்றுக்கொள்ளும் மனம் ஏற்றுக்கொள்ளும் தடுக்கின்ற நேரம் இது வல்ல நண்பா இல்லை என்றால் உயிரில்லை நண்பா என் கோகுலமே விடை தர வேண்டும் என் வழி நான் போக வழிவிட வேண்டும் வழிவிட வேண்டும் ஷாமளனே எம்மை பிரிந்து செல்லாதே சொன்னாலும் இந்த பயணம் நில்லாதே.
தேர் ஏன் நின்றது? பிரபு, சாலையின் குறுக்கே படுத்துக்கிறார்கள். யார் அவர்கள்? நாங்கள்தான். எதற்கு? அன்பு கண்ணன் உங்களுடன் செல்வதை தடுக்க. பாதையில் படுக்கலாமா? ஐயா குரூரரே, எதற்கு எங்களை பார்த்து நீங்கள் இப்படி கேட்கிறீர்கள்? நான் இங்கே கண்ணனை இறக்கிவிட்டு செல்வதானால் என் கடமையை நான் மறந்தவனாவேன். தாங்கள் இப்படி கண்ணனை அழைத்து செல்வது ஏமாற்றி எங்கள் உயிரை கொண்டு போவது போலாகும். உங்கள் முடிவு மாறாது என்று சொல்லிவிடுவீர்கள். அதற்காகத்தான் இப்போது மறியல். கண்ணனுடன் தான் போவீர்கள் என்றால் உங்கள் தேர் எங்கள் மீது செல்லட்டும். தங்கள் உறுதி மாறாதென்றால் எங்கள் உறுதியும் மாறவே மாறாது. சொல்கிறேன், எனக்கு பிறவி தந்த பெற்றோரின் ஆணை. என் கண்ணா, அப்பா அம்மா ஆணைதான் உனக்கு அவசியமாக தெரிகிறதல்லவா? கோபியர்கள் உனக்கு தேவையில்லையா? புல்லாங்குழல் இசைத்து அன்பென்ற வலையை பின்னி மயக்கினாயே. இதற்கு முதலில் பதில் சொல். நிஜமான அன்பென்றால் உங்களை பிரியாமல் நான் இங்கே இருப்பது மட்டும்தானா? உங்களை பிரிந்து சென்று விட்டால் உண்மையான அன்பு போய்விடுமா? பிரிந்து போனால் மறந்து போகாது உண்மை அன்பு. இதற்கு அர்த்தம் என்ன? இதயபூர்வமான அன்பு உங்களுக்கு என் மீது கிடையாது. கிடையாதா? அன்பை பற்றி தெரியாதா? அன்பு என்பது இல்லையா? இந்த கண்ணீரும் கவலையும் இப்படி ஏன் எங்களை பாதிக்கிறது? இந்த கண்ணீரும் இப்படியான சொல்லும் வெறும் மோகத்தின் விளைவு. இப்படி சாலையிலே அமர்வது, வேதனைப்படுவது அன்புக்கு அடையாளம் அல்ல, வெறும் மோகத்தின் வெளிப்பாடு. உன் சொல்லால் இன்னும் இவர்களை சுடுவதோ? உன்னை நேசித்தார்கள், உனக்காக பலியிட்டார்கள். எதை பலியிட்டார்கள்? தங்கள் உயிரை பலியிட்டார்கள். உன்னை பிரிந்து எங்களால் வாழ முடியாது. ஆகையால் உன் தேர் காலடியிலே கோபியர்கள் உயிரை தருவோம். செல்வாயா? செல்கண்ணா எங்களின் செத்த உடலின் மீது. பொறுமையற்ற நீங்கள் நான் கடமையாற்றப் போவதை தடுத்து நிறுத்துவது என்பது உங்கள் உண்மையான அன்பை காட்டுகிறதா? அன்புக்கு இது இலக்கணம் அல்ல. அன்பு என்பது என்ன? கேளுங்கள். அன்பு எப்போதும் சுயநலத்துக்காக செயல்படாது. உண்மையான அன்பு என்பது கடமையாற்றுவதற்காக செல்லுகின்ற நண்பனுக்கு பக்கத்துணையாக பலமாக இருக்கும் தூண்டுகோலாக அது செயல்படும். அன்பு வலிமை தருகிறது, சக்தி தருகிறது. அன்புக்கு கண்ணீர் விட்டு அழுவது பிடிக்காது. நான் உங்களோடு பழகியது, உங்கள் அன்பை உண்மையான அன்பு என்று மதித்தது பொய்யாக வெறும் நாடகமாக போய்விடக் கூடாது. உங்கள் களங்கமில்லாத அன்பை என் நெஞ்சிலே நினைவாக சுமந்து செல்கிறேன். சென்ற இடத்தில் சிறப்பான அந்த ராஜபவனங்களில் சுயநலங்கள், சூழ்ச்சிகள், கோபங்கள், தான் என்ற மமதை பிடித்த மேட்டுக்குடி மக்களின் நாடகங்கள் அன்பை விரும்பும் எனக்கு பிடிக்காது. அப்போது நான் அமைதியை தேட
தூய்மையான இந்த சுயநலமற்ற கோபியரின் அன்பையே நினைத்து அமைதியற்ற என் நெஞ்சிற்கு ஆறுதல் தருவேன். அன்பே, அன்பே வாழ்வுக்கு ஆதாரம் என்பது என் நம்பிக்கை. ஆம், உண்மை நண்பனின் அறிவுரை. போதும் போதும், உங்களை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை போலும். உங்களின் பாசம் மிகுந்த மனதில் புனிதமான அன்பை நான் புரிய வைக்கவில்லை. பேசுவது சுலபம். என்ன? நீ இப்படி பேசினார் நாங்கள் என்ன பதில் தருவது? எங்கள் கண்ணீர் பலனற்று போய்விட்டது. ஜீவன் என்பது அன்பு கண்ணனின் தோழமைக்காகத்தான். இது சுயநலமா? அமைதியாக போய் வா என்று சொல்ல வேண்டுமா? முடியாது, முடியாது கண்ணா, முடியவே முடியாது. சாக துணிந்து விட்டோம். போகட்டும் போகட்டும், எங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நீ இருக்கிறாய். கோபியரின் பாவம் இது, கேட்பார் இல்லை. கோபாலா, உன் காலடி நிழலே போதும். இனி எங்கள் வாழ்வு இருட்டிலே அமைதியில்லாது கழியும். இல்லை, வாழ்வு இருட்டாவதில்லை. மீண்டும் நான் இங்கு வருவேன். போதும், இந்த வாக்கே எங்களை காக்கும். முழு மனதுடன் நம்புங்கள். பேசப்படும் என் வார்த்தைகள் பொய்யாகாது. வருகிறேன். நீ
இதயம் இரண்டு ஒன்றாய் இணைந்து யமுனை கரைதனிலே காலம் மறந்து கனவில் மிதந்து நினைவில் பதிந்த நேரம் எல்லாம் அறிந்தவன் அவன் என்னை தெரிந்தவன் அவன் இறைவனவன் துணைவனவன் நிழலாய் வருபவனவன் பிரபோ 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 என்னுயிர் பிரபோ இதெல்லாம் எதற்கு அக்ரூரரே? இதெல்லாம் உங்களுக்காக பாதுகாப்பு ஏற்பாடு. அக்ரூரரே, எதற்காக? தங்கள் உயிரை காக்க, சூழ்ச்சியில் இருந்து பாதுகாக்க. ஒரு அரசனுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்குமோ, மதுரா செல்வதற்கு முன்னாலேயே அவருடைய சேனைகள் தேரை மறித்து கொலை புரிந்தால் அதற்காக தான் இப்படி முன்னும் பின்னும் இந்த காவலர்கள். பெரியவரே, இங்கே ஒரு சிலர், கம்சனின் படையில் 1000 பேர்கள். இவர் மட்டுமல்ல, நமக்காக ஒரு தற்கொலை படை காத்திருக்கின்றது. அந்த படை எவ்வளவு பேர் வந்தாலும் சமாளிக்குமே. ஒரு அணி நம்முடனும் இன்னொரு அணி நமக்கு முன்னால் யமுனை கரையிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து நாம் கடக்க வேண்டும் நதியை. அதற்கு உதவியாக அங்கே அருகாமையில் இன்னொரு அணி நமக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறது. அதோ பாருங்கள். முன்னால் எதற்கு? திடீரென்று படைகள் நம்மை மோத வருமானால் நம் ஆட்கள் தடுத்து ஆபத்தில்லாமல் தேர் செல்ல உங்களுக்காக அவர்கள் ஏற்பாடுகளை கண்காணித்து அனுப்புவார்கள். அக்கறை போவது நதியில் நீந்தியா? நீந்தும் போது நனைந்து போகாமல் உடைகளை கழற்ற மாற்று உடை? இல்லை இல்லை, மாற்று உடை தேவையில்லை. செல்லும் போது அங்கங்கே சின்ன சின்ன படகுகள் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறது. அதோ பாருங்கள். இந்த ஏற்பாடுகள் முன் யோசனையின் அடையாளம் அக்ரூரரே. படைகள் தாக்க வரும் என்று நீங்கள் இதையெல்லாம் செய்தீர்கள். அந்த படைகள் வருவதை அறிய? அதை அறிய நம் ஆட்கள் அந்த மலைகளுக்கு மேலே நின்று கவனிப்பார்கள். அதோ பாருங்கள். இந்த மலைகளின் இன்னொரு இடத்தில் அரசரின் சேனைகள். நமது ஆட்கள் அதன் அசைவை இமை மூடாமல் கவனிப்பார்கள். சந்தேகங்கள் ஏற்பட்டால் உடனே அவர்கள் கையில் இருக்கும் கொடியசைத்து நம்மை எச்சரிப்பார்கள். பாராட்டுக்கள். சிந்தித்து செய்த ஏற்பாடு போர்க்கால ஏற்பாடுகளைப் போல அமைந்திருக்கிறது.
இப்படி ஒரு கண்டிப்பும் கவனமும் உள்ள தளபதி யாதவர்களுக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம்தான். தாம் அரசியலை புரிந்து கொண்ட ஞானி, கர்ம யோகி. ராஜகுமாரா கிருஷ்ணா, இப்படி ஒரு பாராட்டுக்காக, ஏற்ற பதவிக்காக செய்ததில்லை. செய்ததெல்லாம் எப்படியும் உங்களை ஆபத்திலிருந்து காக்கத்தான். நிலைமை நேர்மாறாக இருக்கிறது. சந்தர்ப்பம் உங்களை ஒரு கொலைகாரனுக்கு முன்னால் நிறுத்தச் செய்கிறது. அதை எங்களது இதயம் ஏற்றுக்கொள்ளாது கிருஷ்ணா. அப்படியானால் எப்படி செய்ய? இந்த நிலைமையில் நான் என்னதான் செய்ய, எதை செய்ய? ஒரு புறம் என் மன்னன் இட்ட கட்டளை, இன்னொரு புறம் நமது தோழர்களின் கண்ணீர் இட்ட கட்டளை. மதுராவுக்குள் புகுவதற்கு முன்னாலேயே தம்மை பயங்கரங்கள் நெருங்க முடியாத நல்லதொரு இடத்திற்கு அழைத்து போங்கள் என்று. உங்கள் அனுமதியும் கிடைத்ததா? இல்லை, என் மனம் மிகவும் குழம்பி போய்விட்டது. அதுவும் நியாயம்தான், இதுவும் நியாயம்தான். தாம் முடிவெடுக்க இயலாது அக்ரூரரே. முடிவென்பதை நான் எடுத்து விட்டேன். என்ன? அக்ரூரரே, இப்போது தமக்கு முன்னால் 2 வேறுபட்ட கடமைகள். பாதுகாப்புக்குரிய என் முன்னால் ஒரே கடமைதான். தாம் தளபதி என்ற முறையில் நிகழ்வுகளை எடை போடுகிறீர்கள். பெற்றோருக்கு நான் தனையன் என்ற முறையில் நிகழ்வுகளை எடை போடுகிறேன். ஒரு மைந்தன் என்ற நிலையில் முக்கியமாக எனக்கு ஒரே கடமை. இனிமேல் என் பெற்ற தந்தை கொடுத்த வாக்கினை பொய்யாக்க விடமாட்டேன். மதிப்பிற்குரிய தந்தை சொன்னதென்ன கம்சனிடத்தில்? அதன்படி நடப்பது என் கடமை, தந்தைக்கு மகனாற்றும் கடமை. ஆகையால் இனிமேல் தங்களுக்கும் அந்த ஒரே கடமைதான். தாம் தமது மன்னனின் ஆணைக்கிணங்க மதுரா நகரத்து மன்னனிடம் என்னை சேர்த்து விடுங்கள். இப்படி ஏன் என்னை பதம் பார்க்கிறீர்கள் பிரபு? தங்கள் இஷ்டப்படியே எந்த பிரச்சனையின் மீது 1000 வீரர்களின் ரத்தம் பெருக இருந்ததோ அதுவே நடக்கட்டும். 1000 வீரர்களின் ரத்தப் பெருக்கா? எதற்கு? அது புரியுமா தங்களுக்கு? தம்மை கம்சனிடத்தில் ஒப்படைத்து அத்தனை பேரும் சும்மா இருந்து அருமை ராஜகுமாரன் கொலையை கண்டு அமைதியாய் இருக்கிறதா? இல்லை ராஜகுமாரா, இல்லை. ஆணைப்படி கம்சன் முன்னால் நான் உங்களை நிறுத்தினாலே போதும். அதோடு நான் என் மன்னனுக்கு கொடுத்த வாக்கும் பூர்த்தியாகி விடுகிறது. அதன் பிறகு அவன் வாளை உரையிலிருந்து எடுக்கும் முன்னால் நம்மை சுற்றி நிற்கும் யாதவ வீரர்களின் வாட்கள் மின்னலாக சுழன்று ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தும். மன்னன் தடுமாறி போய் விடுவான். அதன் பின் அவ்விடத்தில் ரத்த ஆறுதான் ஓடும் கண்ணா. பெருகும் அந்த ரத்த வெள்ளத்திலே மன்னன் வாழ் உங்கள் மீது படாமல் யாதவர் உங்களை காப்பாற்றிச் செல்ல காத்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாட்டை முழுமையாக நம்பியிருக்கிறேன். தாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள். அக்ரூரரே, பொறுப்புள்ள தமது ஏற்பாட்டை நானும் நம்புகிறேன். தம்முடைய ராஜபக்தியையும் நம்புகிறேன். பெரியவர் தாம் ஏன் என்னை மட்டும் நம்பவில்லை? நம்பவில்லையா? அக்ரூரரே, தாங்கள் தங்கள் பலத்தை மட்டுமே நம்புகிறீர்கள். அதே அளவு நம்பிக்கை எங்களின் பலத்தின் மீதும் இருந்தால் இப்படி ஒரு சங்கட நிலை தங்களுக்கு வந்தே இருக்காது. ராஜகுமாரா கிருஷ்ணா, இதே போலவே மாமுனி கர்கரும் முன்னொரு முறை சொன்னார். வாழும் முறையில் நான் கர்மயோகி, வேஷம் போட தெரியாது. கடமை என்று கருதுவதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்து முடிப்பேன். உங்களை காப்பேன், தடுக்காதீர்கள். கடமை புரிபவனுக்கு கை கொடுங்கள் பிரபு, கை கொடுங்கள். பொறுப்புகளை மதிக்கின்ற உம்மை மதிக்கிறேன். நல்லது, தாம் செயலாற்றுங்கள். தங்கள் மனசாட்சி சொல்வதற்கிணங்க நானும் வாக்களிக்கிறேன். இனி தாம் சொல்வதற்கு தலை வணங்குகிறேன். என்ன இது கிருஷ்ணா? தாம் எனக்கு தலைவன், தாங்கள் என்னை கும்பிட்டார். கும்பிடத் தகுந்த கர்மயோகியைத்தானே நாங்கள் கும்பிடுகிறோம்.
தேரிலே தாங்கள் ஓய்விடுங்கள். இதோ வந்து விடுகிறேன். சரி, செல்லுங்கள். என்ன செய்தி? யமுனையை கடந்து அங்கு போய் சேரவில்லை. அது போவது வெளியே தெரியாது. அது ஏன்? பாதுகாப்பு கருதி நாம் இட்ட ஆணை மிகவும் ரகசியமானது. நேரம் வரும்போது வெளிப்படும். யமுனா நதியின் இரு பக்கமும் விழிப்போடு கண்காணியுங்கள். சொன்னவை நினைவிருக்கட்டும். என் பொறுப்பை நான் செய்கிறேன். அடுத்தவர் கவனத்தை மாற்ற நதியில் நான் குளிப்பேன். குளிப்பதே நான் அவர்களுக்கு கொடுக்கும் குறிப்பு. குறிப்பா? குறிப்பு இதுதான். மும்முறை நான் மூழ்கி எழுவேன். அதுவரை அவர்கள் வெளிப்பட மாட்டார்கள். அப்புறம் நான் 4வது முறை மூழ்கி எழுவேன். அதுவே அவர்களுக்கு குறிப்பாக அமைந்து செயலுக்கு அழைப்பதாக புரிந்து கொள்ள. பலே, மகத்தான ராஜதந்திர முதிர்ச்சி. இது எங்கள் நீதி ராஜகுமாரா. தமக்கு அது புரியாது. அது சரி, தாம் தளபதி, தமக்கு தெரியாததா? தேரோட்டி, குளிக்கப் போகிறேன். எனக்கு மாற்றுடை கொண்டு வா. அக்ரூரரின் கடமையுணர்ச்சி அற்புதமான திட்டம் வகுத்திருக்கிறதல்லவா பல்ராமண்ணா? ஆம், மதியூகிதான் கண்ணா. பொறுப்பை பொறுப்போடு செய்கிறார். சரி சரி, செய்யட்டும். அகந்தைக்கும் ஒரு எல்லையுண்டே. இல்லை இல்லை, அவர் பரம பக்தர் கண்ணா. அவரிடம் கருணை காட்டு. அறியாமையை நீ நீக்கு. அண்ணன் சொன்னபடியே நடக்கிறேன். எல்லோரும் இங்கிருங்கள். செய்தி அறிந்து வருகிறேன். அக்ரூரரே, உங்களுக்கு இங்கென்ன வேலை? மூழ்கினீர்களே, எதற்காகவோ? என்ன என்ன பார்க்கிறீர்கள்? எதை பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. என்ன, என் கேள்விக்கு இன்னும் பதில் தரவில்லையே. தாம் குளிப்பதற்கு வந்து எதற்கு யோசனையோ? பேசக்கூடாதா என்ன? உங்கள் அச்சம்தான் எதற்கு? என்ன இந்த பதட்டம்? எதற்காகவோ? எதை பார்த்தீர்கள்? அதான் உங்களை. இல்லை இல்லை. அற்புதமாயங்களாலே
உன்னை அறிந்திடத்தான் கிருஷ்ணலீலை. நீ இறைவனன்றோ உயிர் தலைவனன்றோ உன்னை நினைப்பவரும் நீ அன்றோ. ஸ்ரீ கிருஷ்ண நமோ விஷ்ணு நமோ அற்புதமாயங்களாலே உன்னை அறிந்திடத்தான் கிருஷ்ணலீலை. நான்கு கரங்களால் நடக்கும் ஆட்சி நன்மை நீ தரும் ஆட்சி. அலைகளெல்லாமே அடங்கும் கடல் போல் இருப்பவரும் நீதானே. அனைத்தும் உனக்குள் அடக்கம் இறைவா. நீ ஒருவன் ஒருவன் இறைவன். ஸ்ரீ கிருஷ்ண நமோ விஷ்ணு நமோ அற்புதமாயங்களாலே உன்னை அறிந்திடத்தான் கிருஷ்ணலீலை. முதலில் மீனின் வடிவாக உலகம் காக்க வந்தாய் நீ. பிரபு நீ ஆமை வடிவாக பாரினை உயர்த்திட வந்தாய் நீ. பன்றியின் வடிவம் தாங்கியே பூமியை தூக்கி நின்றாய் நீ. நான்காவது நரசிம்ம ரூபம் இரண்யாட்சனை வதை செய்திட. ஐந்தாவது வாமனன் ரூபம் மூன்றடி மண்டானம் கேட்டிட. அடுத்தது பரசுராமனின் அவதாரம் நீ எடுத்தனை. ஏழாவது ராமச்சந்திரன் நீ ஏற்றது தர்மம் காத்திட. எட்டது கிருஷ்ணரூபம் தான் இறைவா உந்தன் லீலையே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ராஜாங்கம் எங்குமே யாவரும் கிருஷ்ண ரூபமே. எல்லாம் கிருஷ்ணமயம் ஜகம். வான்மழை சிந்தும் நீரெல்லாம் வந்து கடலில் சேர்ந்திடும். யாரை உலகம் பழிந்தாலும் சேரும் கிருஷ்ணனின் பாதமே. ஹே மகாத்மா, நமக்கு உம்மிடத்தில் அதிக மகிழ்ச்சி. பன்னெடும் காலமாக எம்மை காப்பதிலேயே கண்ணாக கருத்தாக தாம் இருந்து வருகிறீர்கள். உங்களுக்கு என் நினைவுதான், என்னை பற்றியே எண்ணங்கள். இந்த மனநிலை மிகப்பெரிய யோகியருக்கும் கூட சாதாரணமாக இருப்பதில்லை. உங்கள் இதயத்தில் எப்பொழுதும் நினைவு என்னை சுற்றியே வட்டமிடுகிறது. இந்த பக்குவம் உங்கள் புனித வாழ்க்கையின் பயனாக குரு அருளால் உண்டானது. அதன் பலன்தான் இன்று இப்படி ஒரு தரிசனம் நீங்கள் பார்க்க முடிந்தது. இது கோடி கோடி யுகங்கள் பிறந்தாலும் ஒருவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. உமது சிறந்த ராஜபக்திக்கு மதிப்பளித்து இன்று நாம் பக்குவமான பக்தியை வழங்குகின்றோம். உம்முடைய கடமையாற்றுகின்ற நேர்த்தி, நம்மால் தான் கண்ணனை காப்பாற்ற முடியும் என்ற உங்கள் அகந்தை, இது சுயநலத்தால் வந்ததல்ல. அதனால்தான் உங்கள் அகந்தையை நாம் குற்றமாக எடுத்துக் கொள்ளவில்லை.
நாம் உங்களுக்கு சுயநலமற்ற அகந்தைக்கு பதிலாக பரமனை நினைக்கும்படியான பக்குவத்தை வழங்குகிறோம். இன்று மாமுனிவர் கர்க்கரின் வாக்கு பலித்து விட்டது. இன்றிலிருந்து உங்கள் மனம் கலங்காமல் எம்முடைய திருவடிகளின் மீதே ஞாபகமாயிருக்கும். உள்ளும் புறமும் நோக்கங்கள் சிதறாது. எப்போதும் ஒரு சிறந்த கர்மயோகியைப் போல் ஆசை அலையில் அமிழ்ந்து விடாமல் செயல் புரிவீர்கள். பொறுப்புடன் செய்யும் எல்லா செயலும் பகவான் பூஜையாக அமைந்து முக்தியை தரும். நலமாகும். பிரபு, இந்த மூடனுக்கும் கருணை புரிந்தீர்களே, என் அறியாமையை நீங்கள் நீக்கி புரிய வைத்தீர்களே. சுவாமி, தாங்கள் சொன்னபடி செய்யவில்லையே. இனிமேல் என் குறிப்புகளுக்கு அவசியமே இல்லை. பாவம், அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா பணியும் இனிது முடியும். எல்லா பணியும். நீங்கள் உங்கள் பணியை கவனியுங்கள். இனிமேல் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டியதில்லை. காப்பவனை காக்க படைகள் எதற்கு, மனிதன் எதற்கு தேவையே இல்லை. பிரபு, தெளிவோடு சிந்திக்க வைத்தீர்கள். இனிமேல் என் பணி தங்களை பணிவது ஒன்றுதான். தாங்கள் அழுவது ஏன்? தங்களை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் போனேனே. என்னை மன்னியுங்கள். எழுந்திருங்கள் அக்ரூரரே, எழுந்திருங்கள். அக்ரூரரே, உண்மை தெளிவு உம்மை நொந்து கொள்வதற்கா தந்தது? மண்டமா, சனுரா, சொல்லு, ஒற்றர்கள் அனுப்பிய விவரம் என்ன? மகிழ்ச்சிக்குரியது மன்னா, மகிழ்ச்சிக்குரியது. நம் திட்டம் பலித்து விட்டது. நமது ஒற்றர்கள் வந்து குறிப்புகள் தந்தார்கள். தங்கள் பகைவனுடன் அக்ரூரர் தேரிலே வருகின்றார் என்பதை பற்றி. சொல்லே இணைக்கிறது. எதற்கும் மிக்க கவனமாக இருங்கள்.
அலட்சியங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது. அக்ரூரன் நம்பத் தகுந்த ஆளை அல்ல. ஆம், தங்கள் கருத்தை நானும் ஏற்கிறேன். அரசியலில் மதியோகி, திட்டமிட்டு செயலாற்றுவதிலே திறமை மிக்கவர், தீருக்கு முன்னும் பின்னும் காவலர்கள். மன்னருக்கு இதனால் பிரச்சனை இல்லை. நம்முடைய எல்லை காவல் படையினர் காடுகளில் பதுங்கி பதுங்கி 4 புறமும் அவர் தேர் செல்லும் பாதையை கண்காணித்து வருகின்றனர். நமது மதுராவுக்குள் வந்த பிறகு ராஜபாட்டையை தவிர வேறு பாதையே இல்லை. நகரத்தில் தேர் தப்பிச் செல்லும் வேறு பாதைகள் எல்லாமே மூடப்பட்டு விட்டன. போதும், அதுவே போதும். எப்போது வருகிறான்? குறித்த நேரம் இன்று மாலைக்குள் வருகிறான். மீன் வலைக்குள் விழுந்து விட்டது சாணூரா, பகைவனின் கைப்பிடியிலே. தீராத ஒரு பகை கணக்கு இன்று தீர்க்கப்பட போகின்றது. மன்னிக்க வேண்டும் மன்னா, இந்த செயல் மதிநுட்பமானதல்ல. சாணூரா, நீங்கள் செய்யக்கூடாது. நான் ஏன் செய்யக்கூடாது? மன்னா கேளுங்கள். இன்று இந்த நகர மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் அக்ரூரருடன் கிருஷ்ணன் மதுரா வருவதை கண்ணார காண. அரசே, இங்கே பால் விற்க வரும் பெண்கள் கிருஷ்ணன் வரும் செய்தியை ஊர் முழுவதும் சொல்லிவிட்டார்கள். சொன்ன செய்தியோடு இன்னொரு ரகசியமும் வெளிப்பட்டு விட்டது. கிருஷ்ணன் நந்தனின் பிள்ளை இல்லை, உங்கள் தேவகியின் 8வது பிள்ளை என்று. மன்னா, இந்த விஷயம் வெளிப்பட்டதால் நாட்டு மக்கள் புதிய எழுச்சியுடன் பொங்கி நிற்கிறார்கள். எழுச்சியா? எதற்கு இந்த எழுச்சி? அசரீரி பேசிய பேச்சு. என்று 8வது பிள்ளை தேவகிக்கு பிறக்கிறதோ அவன் அவதார புருஷன், அவனால் தர்மம் காக்கப்படும் என்பதா? முட்டாள்களின் வெறும் கூச்சல், வெறும் கூச்சல், வெறும் கூச்சல் தான். அந்த கூச்சலை கேட்டு மிரளுவதா? அதை அடக்க சக்தியற்றவர்களா நாம்? சக்தி இருக்கலாம், அவசரப்பட்டு அடக்குமுறையை அவிழ்த்து விட்டால்? மன்னியுங்கள் மன்னா, ஆத்திரமே கூடாது. இந்த சமயம் தாம் அனுப்பிய அழைப்பின்படி அண்டை நாடுகளிலிருந்து அரசர்கள் பல மேதைகள் வருகிறார்கள். மதுராவை, மன்னரின் தலைநகரை, அதன் அழகை விருந்தாளிகள் காண ஆசையுடன் ஓடோடி வருகிறார்கள். அப்படி ஒரு நிலையில் அடக்குமுறை அவிழ்க்கப்பட்டால் வந்தவர் நிலை என்ன, வரவேற்க வழி என்ன? நாடெங்கும் ஜனங்கள் பயந்து பதுங்கும் காட்சிகள் திருவிழா பிணவிழாவாகும். முட்டாள், பகைவனின் கணக்கை நான் எப்படித்தான் முடிப்பது சாணூரா? எப்படி என்று நீயே சொல். மன்னவா, நீங்கள் ஆத்திரப்படாதீர்கள். வெறியே கூடாது. சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். நீங்களே சொல்வீர்கள். காலம் இன்று உங்கள் பகைவனை நேரம் பார்த்து வலையில் வீழ்த்த நியாயம் என்கிற மேடை அமைத்து அழைக்கிறது. அவனை உள்ளே வரவிடுங்கள். அவனை காண மதுராவில் மக்கள் வெள்ளம் அலைமோதிக் கொண்டு வருகிறது. வந்தால் வரட்டுமே, உற்சாகம் உள்ளவரை அலையோசை அடங்காது. அந்த ஓசையில் கிருஷ்ணனுக்கு வாழ்த்துளிகள் முழங்கும். அதை நாம் ஆனந்தமாக கேட்டு நின்று சும்மா இருப்பதே நல்லதென்கிறாயா? இல்லை மன்னா, அப்படி நான் சொல்லவில்லையே. மன்னா, உங்களுடைய சார்பிலே உங்கள் அமைச்சர் ஒரு நாட்டின் ராஜகுமாரனை வரவேற்பது போல வரவேற்று அவனை இன்று இரவு ஒரு சொகுசான மாளிகையில் இருக்கச் செய்தால் ஜனங்களின் மதிப்பில் நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். ஒரு சிறுவனை வரவேற்க அரசன் செய்யும் ஏற்பாடுகளை கண்டு மதுரா மக்கள் அசந்து விடுவார்கள், அமைதியாய் போய் வீட்டில் உறங்கி விடுவார்கள். பிறகு 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 1000 வழிகள் உண்டு அரசே. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Shri Krishna Charitam Gunanuvadam Tadat Prerana Aham Karomi